ஆ தூங்கலையா? பொட்ட பொட்ட முடிச்சுருவான் மதியானம் வேடிக்கை பார்க்குறான் நல்லா இப்படி பார்த்து கோயில்ல பார்த்தான் எப்படி பார்த்தான் லாரி போறது அவங்க சாஞ்சிட்டு இருக்கு கரெக்டாக கம்ஃபர்டா இருந்தது கண்ணாடி பார்த்துக்கிறான் கம்ஃபர்டபுளா இருப்பாண்டி. எனக்கு அவன் உட்கார முடியல வாட்டான் சார் இல்லை இங்க அவன் சாஞ்சி அவரும் இப்படிதானே பண்ணிட்டாங்களா அது ரொம்ப அவன் கையில வச்சுட்டுதான் கேட்கணும். 3 பேர் தான் இருக்காங்க 2 பேர் ஃப்ரெஷ்ஷா ப்ரோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஹலோ ப்ரோ ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ரோ. நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் அவ்வளவுதான். கேள்வி கேட்டது எவ்வளவு நேரம் ஆச்சு, பதில் வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு, நான் ஸ்டார்ட் பண்ண தான் போறேன். ஓகே, லாஸ்ட் கிளாஸ் இன்னைக்கு இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா ஃபிபனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட் அண்ட் எக்ஸ்டென்ஷன் டூல்ஸ் எப்படி யூஸ் பண்றது அப்படின்றது.
ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கேன், ரீட்ரேஸ்மெண்ட் டூல் அண்ட் எக்ஸ்டென்ஷன் டூல். ரீட்ரேஸ்மெண்ட் டூல்ன்றது ரீட்ரேஸ்மெண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு மார்க்கெட் ஏறிட்டே இருக்கு அப்படின்னா அது கரெக்ஷன் கொடுக்கும் இல்லையா, இப்போ ஏற மார்க்கெட் இந்த மாதிரி கரெக்ஷன் கொடுக்கும். இந்த கரெக்ஷன் எவ்வளோ தூரம் கொடுக்கும் அப்படின்றத மெஷர் பண்ணுறதுக்கு தான் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் டூல் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? அதுக்கடுத்து எக்ஸ்டென்ஷன் டூல் வந்து ஏறின மார்க்கெட்டு இறங்கி கரெக்ஷன் கொடுத்துருச்சு, இங்கேருந்து எவ்வளோ தூரம் அடுத்து போக போகுது அப்படின்றது இந்த ப்ரொஜெக்ஷனை மெஷர் பண்ணுறதுக்கு தான் இதுக்கான டூல் தான் வந்து எக்ஸ்டென்ஷன் டூலு. இதுக்கான டூல் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் டூல். இது இப்போ பார்த்துருக்கிறது அப் ட்ரெண்டு, இது அப்படியே டவுன் ட்ரெண்டுக்கு அப்படின்னா அப்படியே தலைக்கீழே வரப்போகுது, அவ்வளோதான். சரியா? இறங்கின மார்க்கெட்டு எவ்வளோ தூரம் ஏறிச்சு அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு தான் ரீட்ரேஸ்மெண்ட் டூல் யூஸ் பண்ணணும். இப்போ இறங்கின மார்க்கெட்டு ஏறிடுச்சு கொஞ்சம், அடுத்து எவ்வளோ தூரம் போக போகுது, திரும்ப எவ்வளோ தூரம் இறங்க போகுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ்டென்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை இன்புட் கொடுக்குறோன்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் ஏறின மார்க்கெட்டு எவ்வளோ தூரம் இறங்க போகுது அப்படின்றதுக்கு எவ்வளோ தூரம் இருக்குன்னு சொன்னால் போதும், அது எவ்வளோ தூரம் இறங்க போகுதுன்றதை கண்டுபிடிச்சணும். அப்போ ரெண்டு இன்புட் தான். ஒரு லோல இருந்து ஹையை போட்டிங்க அப்படின்னா அது எவ்வளோ தூரம் இறங்க போகுது அப்படிங்கிறத சொல்லிடும். ஸோ எவ்வளோ தூரம் இறங்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? எவ்வளோ தூரம் இறங்கும் ஜென்ரலாக பார்த்தா 50% இருப்பாங்க. ஸோ மினிமம் வந்து 40% ரீட்ரேஸ்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்ற இருக்குல்ல. அதில் பார்த்தீங்கன்னா கோல்ட் ஜோன் 61% இறங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக ஆக போகிறதும் கிடையாது. ஏன் அப்படின்னா இங்கேருந்து இறங்குற மார்க்கெட்டு இது வரைக்கும் போயிட்டு ஒரு கேண்டில் விற்கும் வந்து அடிச்சுட்டு இங்கே 2% ஆகும், 6 சரிங்களா? ஸோ அதெல்லாம் விட அது இறங்குறது எவ்வளோ தூரம் அப்படின்ற மெஷர் பண்ணுறத அது இறங்கிட்டு திரும்பிடுச்சான்றத கண்டுபிடிக்க தெரியணும். ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் தான் இறங்கணும். அது இங்கே வந்தால் 50%ல் வந்துட்டு ஒரு என்கல்ஃபிங் பண்ணுது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். இல்லை 61 நம்ம என்ட்ரி அதுல எந்த டிஃபரன்ஸ் கிடையாது இதுல. சரிங்களா? ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் இவ்வளோதான். எங்க இருந்து மார்க்கெட் போச்சு அதை தான் கொடுக்கணும். சரிங்களா? இங்க இருந்து மேலே போச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் லோவாக தான் மார்க் பண்ணணும், அதுக்கு அடுத்து தான் ஹையை மார்க் பண்ணணும். அப்பதான் வந்து இந்த பர்சன்டேஜ் கரெக்டாக வரும். 50% இறங்கிருக்கு போட்டால் தான் இது 50% தான். இது அப்படியே தலைக்கீழே போகும் பாருங்க. இந்த இடத்துல 786 இருக்கும், இங்க வந்து 618 இருக்கும். அப்போ இந்த இடத்துல இறங்குச்சுன்னா 786 இங்க இருந்து என்ன ஆகும், 70% இறங்குச்சுன்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா 40% தானே இறங்கிருக்கு. ஸோ இதே டூ திருப்பி போட்டாலும் மெஷர்மெண்ட் காட்டும், பட் கரெக்டாக போட்டால் மட்டும்தான் கரெக்டான மெஷர்மெண்ட் காட்டும். இறங்குன மார்க்கெட்ல மெஷர் பண்ணணும் அப்படின்னா எங்க இருந்து மார்க்கெட் எங்க போச்சு, இப்படி சொல்லி மார்க் பண்ணீங்கன்னா கரெக்டாக போட்டுருவீங்க. அப்போ திரும்ப மார்க்கெட் என்ன ஆகுது, இங்கே வந்த உடனே என்ட்ரி போகும். இப்போ நம்ம வேலை என்ட்ரி எடுத்தாச்சு, அடுத்தது எவ்வளோ தூரம் போக போகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். அப்போ வந்து என்ன பண்ணுறோம்னா அதுக்கு தான் ஃபிபனாச்சி ட்ரெண்ட் பேஸ்ட் ஃபிப் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு இருக்கா, அதை கொடுக்குறோம். அது என்னன்னா எங்க இருந்து மார்க்கெட் எங்க வந்துச்சுன்னு சொல்றோம், அதுக்கப்புறம் எவ்வளோ கரெக்ஷன் கொடுக்குது அப்படின்றது சொல்றோம். இப்போ இந்த இடத்துல இருக்குன்னா அந்த பாயிண்ட் மெஷர் பண்ணிக்கணும். மெஷர் பண்ணி வச்சுட்டோம்னா அது பாருங்க அடுத்து எவ்வளவு போகும் அப்படின்னு சொல்லி மெஷர்மெண்ட் கொடுக்குது. அது 61.8 100%.
அப்புறம் 127 இல்லை 161%. மொத்தம் 4 லெவலில் டார்கெட் கொடுக்கும். மொத்தம் 4 லெவலில் டார்கெட் கொடுக்கும். அதில் ஃபர்ஸ்ட் டார்கெட் கம்பல்சரி ஹிட் ஆகிடும், 61% இருக்கும். அப்புறம் பார்த்தா செகண்ட் டார்கெட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன கரெக்ஷன், இந்த லோ இருக்கு இல்லையா, ப்ரீவியஸ் லோ மாட்டும் கரெக்டாக அந்த 61.8. அந்த இடத்துல சின்னதாக ஒரு பேஸ் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு இறங்கும். சரிங்களா? அதனால செகண்ட் டார்கெட் வரும்போது நீங்கள் இதில் பார்ஷியல் பண்ணியிருக்கணும் 61.8. கண்டிப்பாக செகண்ட் டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்த ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு தேர்ட் டார்கெட்டும் போகலாம். இந்த இடம் இந்த இவ்வளவுதாங்க. சரி, இவ்வளோ வந்து ஆயிடுச்சா? இது வேறமா ಒಂದೇದು ಮೇಲೆ ಎಲ್ಲ ಮಾಡಕೋಮಾ ಹೇಳ್ಬೇಡಮ್ಮ ஆயிடுச்சா? ஆயிடுச்சுன்னா அதுக்கும் பதில் ஸோ மார்க்கெட்டிங் வந்து இங்கே வந்து திரும்புது அப்படின்னா இப்போ என்ன பண்ணுறோம், இங்கே இருந்துட்டு இங்கே வைக்கிறோம், அடுத்து எவ்வளோ தூரம் ஏறி இருக்குன்னு சொல்கிறோம். அப்போது 61.8 100லையும் டார்கெட்டை புக் பண்ணுறோம். அவ்வளோதான். சரிங்களா? 61ல் அப்புறமா 100ல் டார்கெட்டை புக் பண்ணுறோம். சரிங்களா? இதுக்கான லைவ் எக்ஸாம்பிள்லாம் வந்து நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் தான் அடுத்து பார்க்க முடியும். எஸ்எம்சி உங்களுக்கு அதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன். இது என்னன்னு தெரியல, இன்ஃபார்ம் கேட்டுக்கோங்க. சரிங்களா? கேட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுறதோ அடுத்த செஷன் அதில் அட்டன் திரும்பி. அவ்வளோதான், நமக்கு அதுதான் தேவை.
So, ஹலோ ப்ரோ. ஆடியோ கேட்கல ப்ரோ. ஆடியோ எவ்வளோ நேரமா கேட்கல? ரொம்ப நேரமா அங்கே மவுஸ் மூவ் ஆயிட்டு இருக்கு. பேசுறேன் கூட சொல்ல மாட்டீங்க. இப்பதான் ப்ரோ ஆடியோ கேக்குது. அதான் சொல்றேன், இவ்வளோ நேரமா வரைஞ்சிட்டு தானே இருந்தேன். ஸ்க்ரீன் மூவ் ஆயிட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்லேயே சொல்ல ஆமா, மாட்டீங்களா? நானும் இப்பதான் ப்ரோ உள்ள ஸ்க்ரீன் வந்தேன். ஷேர் ஆயிடுச்சான்னு கேட்டா சொல்றதுக்கு கூட ஒரு ஆள் இல்லை. எதுக்கு தான் உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு தெரியல. கிளாஸ்ல ஹோம் ஒர்க்கும் அனுப்புறது இல்லை. எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணாம எதுக்கு தான் வரீங்கன்னு தெரியல எனக்கு சுத்தமா. நானும் இப்பதான் ப்ரோ ஆன்லைன் வந்தேன். சார் சார் அட்லீஸ்ட் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க தான் சொன்னீங்களே ஆடியோ கேட்கலன்ட்டு. மற்றவங்களும் இன்னும் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. என்ன பண்றது எங்களை வச்சுட்டு. ஸோ இந்த நான் வரைஞ்சு காமிச்சப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா? இப்படி போயிட்டு கரெக்ஷன் மெஷர் பண்ணிட்டு போது 61.8 ஆச்சுன்னா அங்கே ஒரு கரெக்ஷன் கொடுக்கும் அப்படின்ட்டு. அடுத்து 100% போச்சுன்னா அங்கே திரும்ப கூட கரெக்ஷன் கொடுக்கும். அந்த மாதிரி கரெக்ஷனையும் மெஷர் பண்ணலாம். இந்த ஸ்விங்குக்கு கரெக்ஷன் மெஷர் பண்ணலாம். சரிங்களா? அதுதான் இங்கே சொல்லிட்டு இருந்தேன் எவ்வளோ நேரமும். அப்போ இங்க இருந்து மார்க்கெட் இவ்வளவு தூரம் இறங்குச்சு. சாரி, இங்க இருந்து மார்க்கெட் இவ்வளவு தூரம் ஏறிட்டு கரெக்ஷன் இவ்வளவு தூரம் கொடுத்துருக்குன்னு சொல்லி மெஷர் பண்ணும்போது 61 பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் டார்கெட், 100% செகண்ட் டார்கெட், 161ல தேர்ட் டார்கெட். அது ஸ்ட்ரெயிட்டா ஒரே ஏரியா போகாது. அதுவுமே அப்போ 3 இடத்துல கரெக்ஷன் கொடுத்துட்டு தான் போகுது.
அப்போ அந்த கரெக்ஷனை கூட மெஷர் பண்ண முடியும். இது ஃபர்ஸ்ட் டார்கெட்டு, இது செகண்ட் டார்கெட்டு, இது தேர்ட் டார்கெட் போகுது. அப்போ இதுக்கான கரெக்ஷனை கூட நம்ம மெஷர் பண்ணலாம். இது இந்த ஸ்விங்கை மெஷர் பண்ணிங்கன்னா இது எவ்வளோ வருது? 40%ல இது ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கு. அதுக்கடுத்து இந்த இந்த ஸ்விங்கை மெஷர் பண்ணீங்கன்னா இது ஒரு 50% கரெக்ஷன் கொடுத்துருக்கு. சரி, புரியுதுங்களா? இந்த மாதிரி மெஷர் பண்ணி லோவர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு பெரிய ட்ரெண்டாக இருக்கும். இந்த இடத்த கட் பண்ணிட்டு இந்த ஸ்விங் ஏறுது, இறங்கிட்டு இப்படி போதா? அப்போ இது வந்து ஃபிபனாசி எக்ஸ்டென்ஷன் டூலில் மெஷர் பண்ணி பாருங்க எவ்வளோ பர்சன்டேஜ் டார்கெட் போயிருக்கீங்க. இங்கேருந்து இவ்வளோ தூரம் போன கரெக்ஷன், சாரி ஸ்விங்கு இந்த இடத்துல கரெக்ஷன் கொடுத்துருக்குங்க. ஸோ 61.8 ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ண உடனே அடுத்த கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. அது எவ்வளோ தூரம் வரப்போகுது? அப்போது அதுக்கு ஒரு ஃபிபனாசி எக்ஸ்டென்ஷன் போடுறோம், சாரி ரீட்ரேஸ்மெண்ட் போடுறோம். 50% வந்தவொடனே என்ன ஆயிடுச்சு? மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுது. ரியாக்ட் பண்ணிட்டு இன்னும் என்கல்ஃபிங் கிடைக்கல, கிடைச்சிருக்கா? இந்த ப்ரீவியஸ் இன்சைட் பார் ஃபார்ம் ஆகிட்டு அதை என்கல்ஃப் பண்ணிடுச்சு. சரி, அப்போ இந்த லோ தான் ஸ்டாப் லாஸ். இங்கேருந்து மார்க்கெட் கிளம்பிடுச்சு. ஸோ இந்த ஸ்விங்குக்கு இங்கே ஆரம்பித்து இந்த ஹை மெஷர் பண்ணுறோம். எவ்வளோ தூரம் கரெக்ஷன் கொடுத்துருக்கு? இங்கே கொடுத்துருக்கு. அப்போ இதோடைய 100% கரெக்ஷன் மேலே இங்கே மேட்ச் ஆகுது. ஃபர்ஸ்ட் டார்கெட்டு 61.8 இங்கே இருக்குது. ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்கே இருக்குது, செகண்ட் டார்கெட் இங்கே இருக்குது, தேர்ட் டார்கெட் இங்கே இருக்குது. ஃபர்ஸ்ட் டார்கெட்டு, செகண்டு கரெக்ஷன், அண்ட் திரும்பவும் அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஹிட் பண்ணிவிட்டு திரும்பவும் இந்த லோ கட் ஆகலை நமக்கு. ஸோ நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட்டே ஆகாமல் கூட தேர்ட் டார்கெட் ஆனால் 121, 127, 161 ஹிட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இவ்வளோதாங்க இதில். அந்த கரெக்ஷன்ஸை எதுல கரெக்ஷன் எதுல ப்ரொஜெக்ஷன் நீங்கள் தான் ஐடென்டிஃபை பண்ணணும், கற்றுக்கணும். அதுக்கு நீங்கள் ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். ஸோ அதுக்கு தான் நம்ம ஹையர் லோ பார்க்குறோம், ஸ்ட்ரக்சர் பார்க்குறோம். அதெல்லாம் பார்த்துட்டு டூல்ஸை கரெக்டாக அப்ளை பண்ணிங்கன்னா டார்கெட்ஸ் உங்களுக்கு மெஷர் பண்ண முடியும். சரியா? ப்ரோ ஓகே டவுட் ப்ரோ. இப்போ அப்சைட் மார்க்கெட்ல வந்து ட்ரெண்ட் லைன் கீழே தான் போடணுமா ப்ரோ? அப்சைட் மார்க்கெட்டில் சப்போர்ட் தான் போடுவோம், ட்ரெண்ட் லைன் கீழே தான் வரும். ஓகே, டவுன் ட்ரெண்டில் இல்ல ரெசிஸ்டன்ஸ் எனக்கு மேல ஆனா எல்லா லைனுமே மேட்ச் ஆகுது. அது அப்போ சேனல்னு கணக்காயிடும், அவ்வளோதான். சேனலை பற்றி அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் இல்லையா? ஆமா ப்ரோ, ஆமா. மேலேயும் மேட்ச் ஆகுது. சப்போர்ட் மட்டும் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரெண்ட் லைன், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சேர்த்து மேட்ச் ஆச்சுன்னா சேனல், அவ்வளோதான். இப்போ நேத்து கிரிப்டோல ஒரு சேனல் கிடைச்சு ப்ரோ. ஆனா ரெண்டுமே மேல எனக்கு ஹிட் ஆகுது. மேல ஹிட் ஆயிட்டு கீழே வராம திருப்பி மேலே ஹிட் ஆகுது ப்ரோ. அதெல்லாம் நிறைய ரூல்ஸ் இருக்குங்க. அது என்ன சொல்றது, சேனல்னா கீழே தான் பிரேக் ஆகணும் அப்படின்னு சொல்லி நாம சொல்றோம், நாம இதுக்கு முன்னாடி நடந்து வச்சு படிக்கிறோம். ஆனா 100% அப்படி மட்டும்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி எந்த ரூலுமே இல்லை. ஹெட் அண்ட் ஷோல்டர் போட்டா கீழே தான் இறங்கணும் அப்படின்னு ஒரு தியரியா நம்ம வச்சு பார்க்குறோம். ஆனா ஹெட் அண்ட் ஷோல்டர் போட்டா கண்டிப்பா கீழே இறங்கி ஆகணும்னு ரூல் மார்க்கெட்டுக்கு கிடையாது. அது அப்படியே டபுள் பாட்டமா மார்க் பண்ணி கூட மேலே போயிடும் சில டைம்ல. நெக்லைன்லாம் பிரேக் ஆயிடுச்சு, இப்படி போடுது இப்படின்னா இது உடைக்க முடியல. இப்படி உடைச்சிட்டு எத்தனையோ தடவை இந்த மாதிரி நடந்திருக்கு. நடக்கக்கூடாதுன்னு இல்லை, எல்லாமே கீழே தான் வரணும்னு இல்ல அது. அப்படிலாம் எந்த ரூலுமே கிடையாது. அது ஒரு ப்ராபபிலிட்டி. நாம படிச்சது அப்படியே நடக்கணும்னு கிடையாது. அது நிறைய இடத்துல ஏமாந்தும் போகலாம் நாம. சரிங்களா? ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ ஃபிப்ல வந்து 50 தானே ப்ரோ இருக்கும். 40 நம்ம வேணும்னா வச்சுக்கலாம். 40 இருக்கணுங்க, 50 தான் இருக்கணும்னு யார் சொன்னது? இல்ல அதுல வர்றது டிஃபால்ட்டா வர்றது 50. டிஃபால்ட்டா 20%, 28 கூட வருங்க, 23.5 வருமே. ஆமா ப்ரோ, அது ஹை ப்ராபபிலிட்டி இல்ல. ரீப்ளேஸ் அப்போ உங்களுக்கு தேவைன்னா நீங்க ஹை ப்ராபபிலிட்டி மட்டும் எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. அது உங்களுடைய விருப்பம். 50ல தான் எடுக்கணும் அப்படி எங்கேயாவது நீங்க படிச்சீங்கன்னா அது உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி, அது செட் இல்ல ஆகுது. இல்ல ப்ரோ, அத சொல்லல ப்ரோ. எங்கேயும் படிக்கலாம் இல்ல ப்ரோ. ஆனா மேக்ஸிமம் எல்லாருமே 50 இல்ல 618ல தானே ப்ரோ. அதான் சொல்றேன், நான் 40ல காமிச்சேன் இல்லையா? ஆமா ப்ரோ, அப்ப அது என்னது? அதான் கேக்குறேன்.
அதெல்லாம் வந்து அதுக்கு தான் ப்ரோ பார்த்தீங்கன்னா கேட்டேன். அட்வான்ஸ் லெவல். அதெல்லாம் உங்களுக்கு எந்த பர்சன்டேஜ் திரும்புங்கிறதுலாம் முன்னாடி கண்டுபிடிக்கணும். இன்னும் நீங்கள் எஸ்எம்சி எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வரணும். மார்க்கெட் மேக்கர் மெத்தட்லாம் வந்து தான் நீங்கள் படிக்க முடியும். அதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். எந்த இடத்துல ஸ்டாப் அண்ட் ட்ரேட் நடக்கும், எந்த இடத்துல ஸ்ட்ரைட் அவே ட்ரேட் நடக்கும்னு சொல்லி எல்லாமே அதில் பார்ப்போம். ஸோ அதில் நெக்ஸ்ட் லெவல் கோர்சஸ் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஓகே ஓகே. சரிங்களா? எல்லாமே இங்கேயெல்லாம் கவர் ஆகாது. சரி. இது பிரைஸ் இந்த இடத்துல வந்து உங்களால் ப்ரைஸ் ஆக்ஷன்லையோ எஸ்எம்சிலையோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல முடியும்னா எவ்வளோ பர்சன்டேஜில் திரும்பலாம் அப்படின்னு சொல்லி 2-3 ஆப்ஷன் தான் கொடுக்க முடியும். எக்ஸாக்டாக ஒரு லெவலில் கொடுக்க முடியாது. எஸ்எம்சியில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா டிசிஷன் எல்லாம் எடுப்பீங்க, எக்ஸ்ட்ரீம் எடுப்பீங்க, இம்பேலன்ஸில் கூட திரும்பும். 3 இடம் தான் இருக்கும். அப்போ எக்ஸாக்டாக திரும்பணும்னா திரும்புகிற இடத்த எங்கேயுமே யாராலையும் சொல்லவே முடியாது. எப்போவுமே சொல்ல முடியாது. அது எந்த மெத்தட்லையும் கிடையாது. ஆனால் திரும்பினதுக்கு அப்புறம் திரும்பிடுச்சான்னு கண்டுபிடிக்க தெரிஞ்சா போதும், அந்த இடத்துல போய்க்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற மெத்தட் அப்படி தான் இருக்கும். திரும்பினதுக்கப்புறம் திரும்பிடுச்சான்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டு தான் நம்ம உள்ள போவோம். அவ்வளோ எங்கேயுமே வந்து ஆனா அந்த எண்கள் ஸ்ட்ராட்டஜி நல்லா சூப்பரா இருக்குது. அது நல்லா இருக்கட்டும். அதான் ஏதாவது ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா அங்கே இங்கே ஏகப்பட்ட இடத்துல படிச்சதெல்லாம் வச்சுக்கிட்டு மொத்தமாக போட்டு குழப்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம். நீங்க சொன்ன மாதிரி அந்த லெவல்ல வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு என்கல்ஃபிங் கொடுத்ததுக்கப்புறம் என்ட்ரி என்கல்ஃபிங் எடுக்கிறது. கொடுத்ததுக்கப்புறம் போங்க. என்கல்ஃபிங்கோ இல்லை அந்த ஹராமி அது இது நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு. இன்னும் ஒர்க் அவுட் ஆகிற நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு. எல்லாத்தையும் சொன்னோம்னா எனக்கு எது கரெக்டாக புரிஞ்சுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் என்கல்ஃபிங் ஒன்று மட்டுமே கூட போதும். மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் அது ஒர்க் ஆகும். இது மார்னிங் ஸ்டாருக்கு பதிலாக டோஜி கிடைக்குதுன்னா அந்த இடத்துல என்ட்ரி ஆகும். மார்னிங் ஸ்டாருடைய அர்த்தமே வந்து டோஜி தான் அப்படின்றது ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே நான் சொல்லிட்டேன். நீங்கள் அது வீடியோ பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் பாடி சின்ன பாடினாச்சும் இருக்கும், டோஜில பாடியே இருக்கும். பரவாயில்ல. விக்கு எந்த பக்கம் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்குன்னு பாருங்க. டோஜியில் விக்கு வந்து 2 பக்கம் ஈக்குவலாக இருந்தால் ஒமிட் பண்ணிடுங்க. அது நமக்கு தேவையில்லாதது. விக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது பதில் சொல்லணும். நான் பையா செல்லான்னு ஏதாவது அவங்க சொல்லணும். விக்கு சொன்னாதான் கணக்கு. விக்கு வந்து எதுவுமே சொல்லல, டோஜி அப்படியே கிளீனாக சென்டரில் இருக்கு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது அதெல்லாம். அப்போ அதுக்கு அடுத்த கேண்டலை நீங்கள் வச்சு அதை வந்து மார்னிங் ஸ்டாராவோ ஈவினிங் ஸ்டாராவோ கம்பைன் பண்ணிக்கணும். அந்த விக்குக்கு முன்னாடி கேண்டலையும் விக்கையும், அதுக்கு அடுத்து சாரி டோஜி எடுக்க முன்னாடி கேண்டலையும் அந்த டோஜியும், அதுக்கு அடுத்து வர போகிற க்ரீன் கேண்டலையும் சேர்த்து தான் நீங்கள் அது மார்னிங் ஸ்டாரா இல்லை ரெட் கேண்டில் சேர்த்து வச்சு ஈவினிங் ஸ்டாரான்றத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஓகே ஓகே. அப்படி பார்த்துக்கணும். ஸோ அந்த கேண்டில் பதில் சொல்லணும்னா அது இப்போ இந்த 2 டபுள் டாப்லயே வந்து செகண்ட் லெக்ல வந்து ஒரு இது இருக்குல்ல இப்போ ஈவினிங் ஸ்டார் இதுவா? ம் அது ஆனா வந்து அந்த கரெக்டா அந்த விக் வச்ச கேண்டில் வந்து மேலதானே இருக்கும். இது கிளியர். மூமெண்ட் வந்து ஆனா மேலதானே. இது டைவர்ஜன்ஸோட இருக்க ஒரு இது பார்த்தீங்கன்னா RSI போடுறேன், டைவர்ஜன்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. தெரியுங்களா? டைவர்ஜன்ஸ் இருக்கும். ஸோ டைவர்ஜன்ஸோட வரும்போது அந்த டோஜிலேயே என்ட்ரி எடுத்துருவோம். அப்படி இல்லை ஓகே, இந்த கேண்டில் எடுக்கலாம். ஸோ டைவர்ஜன்ஸ் எங்கே வரும் வராதுங்கிறது டைவர்ஜன்ஸ் போட்டு பார்க்கணும்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் மார்க்கெட்டில் எவ்வளோ நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ எந்த இடத்துல டைவர்ஜன்ஸ் பார்க்காமலே சொல்ல முடியும். ஏன்னா இந்த சார்ட்டை உங்கள் எதிர்க்க ரேண்டமாக தான் ஓப்பன் பண்ணேன், கரெக்டுங்களா? ரேண்டமாக எங்கேயோ ஓப்பன் பண்ணி தேடி எடுத்து இந்த இடத்துல வந்தேன். இந்த இடத்துல டைவர்ஜன்ஸ் இருக்குது, எப்படி தெரிஞ்சது? உங்க எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ இந்த கேண்டலுடைய அலைன்மெண்ட்டை வச்சு சொல்லிடலாம். இந்த ஓவரால் கேண்டலோட அலைன்மெண்ட்டை வச்சு RSI எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் தாங்க இதில். இந்த இண்டிகேட்டர் வந்து பெருசாக தப்பு அப்படின்னு சொல்லி இப்போ மூவிங் ஆவரேஜ் வந்து ஐசிடி மைக்கேல் யூஸ் பண்ணுவார், தெரியுங்களா? ஐசிடி இல்ல யூஸ் பண்ணுவாருன்றது தெரியாது. ஐசிடி கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். எஸ்எம்சி ஸ்மார்ட் மணி ஐசிடியில் வந்து மூவிங் ஆவரேஜை வந்து மைக்கேல் யூஸ் பண்ணுவார். பேந்தோம் ட்ரேடிங்னு ஒருத்தன் எடுத்துகிட்டு இருப்பான் ஸ்மார்ட் மணி கான்செப்ட். அவங்கள மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் வெளியே எந்த நம்பரும் சொல்ல மாட்டாங்க. புரியுங்களா? அந்த மாதிரி எல்லாருமே அப்படிதான். ஐயோ, ஆனால் வெளியே வந்து கோர்ஸ் விற்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, நாங்கள் வந்து இண்டிகேட்டரே இல்லாமல் சொல்லித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருப்பானுங்க. லைவ்ல வந்து எஸ்எல் வாங்கிட்டு போயிட்டு இருப்பானுங்க. பட் என்ன மூவிங் ஆவரேஜ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அதெல்லாம் வெளியே தான் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. அதனால வெளியே வந்து ஏதோ ஒரு கோர்ஸில் ஏதோ ஒரு மென்டார் சொல்கிறத அப்படியே பிளைண்டாக நம்பிக்கிட்டு எல்லாத்தையுமே தூக்கி போட்டுறது. நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கு, சரிங்களா? இந்த கேண்டில் அலைன்மெண்ட் வச்சு இந்த டைவர்ஜன்ஸ் இங்கே இருக்கா இல்லைன்றது சொல்ல முடியும். ஸோ அது எப்படி நீங்கள் தான் கண்டுபிடிச்சிக்கணும். அதுதான் உங்களுடைய வேலை. இங்கே வந்து இதை படிக்க சொல்லி கொடுத்துருவோம். ஸோ அதை தாண்டி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறது, கவிதை எழுதுறது தான் அடுத்து உங்கள் கையில் தான் இருக்கு. சரியா?
ஓகே. இன்னைக்கு ஹோம்ஒர்க் என்ன? ஹோம்ஒர்க் ஹோம்ஒர்க் இன்னைக்கு எனக்கு எதுவும் இல்லை. நீங்கள் இதை செக் பண்ணிட்டு இது, ஏன்னா இது வரைக்கும் யாரும் ஹோம்ஒர்க் அனுப்பிச்ச மாதிரி தெரியல. கொஞ்சம் பேர் ஏதோ ஒரு 3-4 பேர் அனுப்புகிறாங்க. அவங்களுக்காக தான் இந்த கிளாஸே அடுத்தடுத்து நடத்திட்டு இருக்கோம். ஸோ ஹோம்ஒர்க்ன்றது நான் இன்னைக்கு நடத்துகிற கண்டிப்பா கான்செப்டில் ஃபெபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் கரெக்டாக எங்கெங்கெல்லாம் வந்திருக்கு, எங்கெங்கெல்லாம் எவ்வளோ பர்சன்டேஜ் திரும்பி இருக்கு அப்படின்றத பாருங்க. அது திருமணத்துல இருந்து டார்கெட் 61% மினிமம் டார்கெட் ஹிட் ஆயிருக்கான்னு செக் பண்ணுங்க. ஹிட் ஆச்சுன்னா உங்களுக்கு அது ஒரு நம்பிக்கை வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் டார்கெட்டாவது போயிடும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ட்ரேட் எடுப்பீங்க. அந்த இடத்துல திரும்பும் போது என்கல்ஃபிங் போட்டு திரும்பியிருக்கா, இல்லை ஏதாவது நமக்கு படித்த பேட்டர்ன்ஸ் போட்டு திரும்பியிருக்கா, அதை செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். பேக் டெஸ்ட் பண்ணுங்க. அதுதான் உங்களை காப்பாற்றும். ஓகே ஓகே ப்ரோ. ஓகே, க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட். அதுக்கு அடுத்து நீங்கள் எஸ்எம்சியில் உங்கள் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரத்தில் நம்ம லைவ் மார்க்கெட்டில் சந்திப்போம். தேங்க்யூ. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. எக்ஸாம்ஸ் எப்போ ப்ரோ ஸ்டார்ட்? எஸ்எம்சி தெரிலங்க, அனௌன்ஸ்மெண்ட் வரும் நாளைக்கா இல்லை நெக்ஸ்ட் மண்டேலேருந்து வருதான்னு தெரியாது. இன்னைக்கு நாளைக்கு ஃப்ரைடே, நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுதா இல்லை மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுதான்னு தெரியல, சொல்லுவாங்க. சரிங்களா? சரிங்க ப்ரோ. இன்னைக்கு பேங்க் நிஃப்டில உங்க ஸ்ட்ராட்டஜி சூப்பரா உட்காச்சு ப்ரோ. ஒரு 11 நாள் போல. அப்படிங்களா? சரி, அது ஆமா ப்ரோ, நான் ஒரு பேப்பர் ட்ரேட் பண்ணேன், அதுல 7000 ப்ராஃபிட் ப்ரோ. பேப்பர் ட்ரேட் பண்ணதுல நல்ல விஷயம் பண்ணுங்க. உண்மை இன்னைக்கு செம்மையா இருந்துச்சு அது ஒர்க் பண்ணது. அந்த எங்கல்ஃபிங் கரெக்டா இதா இருந்துச்சு. நீங்க சொன்ன அந்த டிமாண்ட் சப்ளை இருக்குல்ல, கரெக்டா மார்க் பண்ணேன். ம் அதை இன்னைக்கு அந்த ஹோம்ஒர்க் இதுல கூட போட்டு வரேன் ப்ரோ. கரெக்டா ஒர்க் ஆகி அதுல ஒரு 7000 ப்ராஃபிட் பேப்பர் ட்ரேட் பண்ணதுல. ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். படிக்கிற எதுவுமே வீணாக போகாது. நான் முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்டாக எவ்வளோ ஈஸியாக சொல்ல முடியுமோ சொல்லியிருக்கேன். நீங்க சொன்னது எல்லாமே நான் ஸ்டாக்குக்கும் அப்ளை பண்றேன் ப்ரோ. அதாவது கரெக்டா எல்லா ஸ்டாக்குக்கு. கமாடிட்டிக்கு போடுங்க, இண்டெக்ஸ்க்கு போடுங்க, ஃபாரெக்ஸில் போடுங்க, எங்கே ஓகே ஓகே சரி. ரொம்ப லோ டைம் ஃப்ரேம் போயிடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் 30 மினிட்ஸ் 1 ஹவருக்குள்ள இனிஷியல் ஸ்டேஜில் ஒர்க் பண்ணுங்க. அப்படி ரொம்ப லோ டைம் ஃப்ரேம் வெட்னஸ்டே அப்படின்னா 15 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் மாஸ்டர் ஆகிட்டீங்கன்னா 5 மினிட்ஸ் போகலாம். அது தாண்டி இன்னைக்கு 50 மினிட்ஸ்ல தான் பண்ணேன் ப்ரோ. 1 ஹவர்ல சார்ட் இது பண்ணிட்டு 50 மினிட்ஸ்ல தான் வச்சேன். கரெக்டா அந்த டிமாண்ட்ல கரெக்டா அந்த இது விக்கு வச்சுட்டு மேலே ஏறிச்சு. அது கரெக்டாக ஒர்க் ஆகும். அதாவது பிரச்சனைலாம் இருக்காது. ஸோ படிச்சது புரிஞ்சு கரெக்டாக பண்ணீங்கன்னா போதும். சரிங்களா? இவ்வளவு நாள் இது தெரியாது ப்ரோ. இப்பதான் சரி, நான் உண்மையிலே ரொம்ப நல்லா உட்காருது ப்ரோ. ரொம்ப சிம்பிளாக 2 கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமே உங்களால் ட்ரேட் பண்ணுற அளவுக்கு தான் நான் சொல்லி கொடுத்தேன். சப்ளை டிமாண்ட், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், என்கல்ஃபிங், இது 3 போதும். ஓகே ஓகே. இது 3த்தையும் கொஞ்சம் ஹை டைம் ஃப்ரேம் ஒரு 1 ஹவர் அப்படி வச்சு ட்ரேட் பண்ணினாலுமே ரொம்ப சக்ஸஸ் ரேட் அதிகமாக தான் இருக்கும். ப்ரோ இது எனக்கு ஒரு டவுட் ப்ரோ. ஸ்விங் ட்ரேடிங் இதை யூஸ் பண்ணலாமா ப்ரோ இந்த ஸ்ட்ராட்டஜியா? ஐ மீன் ஒரு 1 மந்த் தாராளமாக பண்ணலாம். ஓகே. லோ டைம் ஃப்ரேம்ல போனீங்கன்னா தான் வந்து ஹை டைம் ஃப்ரேமோட சப்ளை டிமாண்டை வந்து டாமினேட் பண்ணிடும். ஸோ அதனால தான் 1 ஹவருக்கு மேலே நீங்கள் எதை எடுத்தாலுமே சரி ரொம்ப கிளியராக அந்த 3 ஃபர்ஸ்ட் 3-4 கிளாஸ்ல 4வது நாள் கிளாஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம். அது வரைக்குமே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஓகே ஓகே ப்ரோ. சரியா? தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே. அடுத்து எஸ்எம்சி படிப்பீங்க. ரொம்ப போயிட்டு மார்க்கெட்டை நோண்ட வேண்டாம். அவர் என்ன சொல்லி தராரோ அதை மட்டும் அப்ளை பண்ணுங்க. அதை வேற எங்கேயோ படிச்சது அதுக்குள்ள கம்பைன் பண்ணிக்க ரொம்ப எல்லாம் போட்டு. சரிங்களா? இல்ல இதுவரை நான் எங்கேயும் படிச்சதே கிடையாது ப்ரோ. அப்போ சந்தோஷம். அப்போ ஃப்ரெஷ்ஷாக படிக்கும்போது இது வரைக்கும் மட்டுமே கண்டென்ட் இருக்கும். இதை மட்டுமே வச்சு அப்ளை பண்ணுங்க. ஓகே. கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா? இப்பயே சொல்லிடுறேன், எஸ்எம்சிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. என்னதான் எவ்வளோதான் படித்தாலும் கடைசியாக எடுக்க போகிறது இப்படி ஒரு ஸ்விங்கை போட்டுட்டு இங்கே எடுக்க போறீங்க. இந்த இடத்துல கட் ஆகிறதுக்கு முன்னாடி இங்கே ஏதாவது ஆப்போசிட் கலரில் கேண்டில் கட்சா மார்க் பண்ண போறீங்க. அதை விட்டா கடைசியாக ஒரு ஆப்போசிட் கலரில் கட்டா மார்க் பண்ண போறீங்க. கடைசியாக பண்ண போகிறது இதுதான். அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம் அப்படின்ற மாதிரி தான் இது. சரிங்களா? ஸோ அதை போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அது என்னன்னு சொல்லி அங்கே சில கான்செப்டில் புதுசாக இருக்கும். லிக்விடிட்டியில் எதெல்லாம் பார்க்கலாம், மார்க்கெட் போகிற ஸ்ட்ரக்சர் வச்சு அது எந்த பக்கம் போக போகுது, ரிட்டர்ன் வரப்போதா இல்லை அப்படியே மேலே போதா அப்படின்றது சில விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணுறது கடைசி வரைக்கும் இது 2 தான் பண்ண போறீங்க எப்படி பார்த்தாலும். சரிங்களா? நிறைய இதை போட்டு மழை தூரல் மாதிரி இது புடிய அதுக்கு ஏதோ சொன்னாலும் கடைசியா அண்ணனுக்கு 2 ஊத்தாப்பம் தான். அது மட்டும் பார்த்துக்குங்க. லிக்விடிட்டி கான்செப்ட்ல கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ட்ரேடிங் ரேஞ்ச் எப்படி கண்டுபிடிக்குன்னு சொல்லி தருவாரு. அதை கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ.
ஏய் மாடி போயிட்டு வாங்க